குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். ALPல படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சிம்ம ராசி, சூரியனின் ராசியில் பிறந்த உங்களுக்கு குறிப்பாக மகம், பூரம், உத்திரம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி சிம்ம ராசி. இயற்கையிலே மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவராக விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, ஆண்டு தொடக்கத்தில் ஒரு சில நெருக்கடிகள் இருக்கும். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 2இல் கேது, 8இல் ராகு சஞ்சரிப்பது, 7இல் சனி சஞ்சரிப்பது, 10இல் குரு சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பு என கூற முடியாது. பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் ஆண்டு தொடக்கத்தில் உங்களுக்கு இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக 14/5/2025 முடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10இல் சஞ்சரிப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். ஆடம்பரத்தை குறைத்து கொள்ள வேண்டும். சிக்கனமாக செயல்பட வேண்டும். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். தேவையற்ற பயணங்களை தள்ளி வைக்க வேண்டும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் நல்லதாக பேசினோம்னா அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதனால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்நீச்சல் போட வேண்டிய நிலை இருக்கும். நம்பியவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். சில விஷயங்களில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. சில நேரங்களில் நீங்கள் சில காரியங்களில் நேரடியாக இருந்து செயல்பட்டால்தான் ஒரு சில ஆதாயத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். குறிப்பாக அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் சற்று தாமதமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு ஆண்டு தொடக்கத்தில் சற்று அதிகப்படியாக இருக்கும். தேவையில்லாத நெருக்கடிகள், மற்றவர்களுடைய பணியும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலையெல்லாம் உண்டாகும். அடுத்து குறிப்பாக முதல் 4.5 மாத காலங்கள் மட்டும் நீங்கள் சற்று சமாளித்து விட்டு இருந்து விட்டால் மே 14ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால், மே 14க்கு பிறகு சஞ்சாரம் செய்ய இருப்பதால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும். குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு பண வரவில் முன்னேற்றம், உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் சற்று வந்து அடையக்கூடிய அமைப்புகள், உடனிருப்பவர்கள் ஆதரவு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள், அடுத்து குறிப்பாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகங்கள், அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம், அடுத்து குறிப்பாக கூட்டாளிகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் போன்றவை உண்டாகும். உத்தியோகத்திருப்பவர்கள் முதல் 3.5 மாத காலங்கள் சற்று பொறுமையோடு இருந்து விட்டால் அதன் பிறகு வரக்கூடிய காலங்களில் மே 14க்கு பிறகு உள்ள காலங்களில் ஒரு நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பும், ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உண்டு. வேலையில் நல்ல முன்னேற்றம், எதிர்பார்க்கின்ற பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அமைப்புகள், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய நபர்கள் மூலமாக ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகங்கள், பெரியோர்களுடைய ஆசி தக்க நேரத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்புகள், பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில ஆதாயங்கள், கணவன் மனைவியிடையே ஒரு சில அந்யோன்யம் முன்னேற்றங்கள், கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒரு சில அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கூட உங்களுக்கு உண்டு. குறிப்பாக மே 14க்கு பிறகு உள்ள காலங்களில் குரு பகவானுடைய பார்வை 7ஆம் வீட்டுக்கு இருப்பது ஒரு மிகச் சிறப்பான அமைப்பு என்ற காரணத்தினால கூட்டாளிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு மிகச் சிறப்பாக இருந்து ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு 7இல் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் 29/3/2025 முதல் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். 8ஆம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்ய இருப்பது அஷ்டம சனி ஆகும். அஷ்டம சனி காலம் என்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக சனி பகவான் 29/3/2025 முதல் மீனராசியில் சஞ்சரிப்பார். அந்த மீனராசியிலே ராகு பகவானும் சஞ்சரிப்பார்.
அதாவது 28/29/3/2025 முதல் 18/5/2025 முடிய கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாட்கள் மிகவும் ஒரு நெருக்கடியான நேரமாக இருக்கும். அந்த 50 நாட்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, ஒரு சின்ன பிரச்சனை என்றாலும் உடனடியாக அதற்கான மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனியும் ராகுவும் சேர்ந்து 8 சஞ்சரிக்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் உண்டாகும். அதனால் அந்த ஒரு 50 நாள் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ராகு வந்து மீனத்தை விட்டு கும்பத்துக்கு வந்துட்டா கொஞ்சம் பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. மெயினாக வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த 50 நாட்கள் ஒரு போராட்டகரமான காலமாக இருக்கும். அதாவது பண வரவுகளில் வந்து மே 15க்கு பிறகு வந்து வரக்கூடிய காலங்களில் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் மெயினாக அந்த நேரத்தில் வந்து குருவும் பார்த்திங்கன்னா 10 தான் இருப்பார் ஒருவுக்கு நான் சொல்கிற பீரியடில். அந்த நேரத்தில் வந்து சனியும் ராகுவும் சேர்ந்து 8 இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நெருக்கடியை கொடுக்கும். அடுத்து இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா 18/5/2025 முடிய 2 கேது 8 ராகுவும், அதன் பிறகு ஜென்ம ராசியில் கேது 7 ராகுவும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது, உற்றார் உறவினர்களை சற்று அனுசரித்து செல்வது, வீண் பேச்சை குறைப்பது, உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. குரு பகவான் மே 14க்கு பிறகு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறதுனால ஒரு மிகச்சிறப்பான பலனை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருந்தாலும் அஷ்டம சனி நடக்க இருக்கிறதுனால அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக அஷ்டம சனி நடக்கும் போது ஒரு சிலருக்கெல்லாம் வந்து தேவையில்லாத கடன்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உண்டாயிடும். அதனால் கடன்கள் வாங்குகிற விஷயத்தில், கடன் கொடுக்குற விஷயத்துலலாம் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கவனமாக இருக்கிறது, பணத்தை கையாள விஷயத்தில் கவனமாக இருக்கிறது, ஒரு அதிக முதலீடுகள் கொண்ட செயல்கள் செய்வதென்றால் அது உங்கள் பேரில் செய்யாமல் வந்து மனைவி பிள்ளைகள் பேரில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒவ்வொரு காரியத்திலும் யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் இந்த 2025ஆம் ஆண்டில் மே 14க்கு பிறகு உள்ள காலங்களில் 4.5 மாதத்துக்கு பிறகு உள்ள காலங்களில் ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஏனென்றால் தனக்காரகன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது இந்த லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய தனக்காரகன் ஒரு வளமான பலனை தரும். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு எந்தெந்த மாதங்கள், தமிழ் மாதங்கள் ஒரு சிறப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்றால் தை, வைகாசி, ஆனி, ஐப்பசி ஆகிய மாதங்கள் ஒரு மிகச்சிறப்பான மாதமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த 2025ஆம் ஆண்டில் நீங்கள் என்ன தெய்வ பரிகாரங்கள் மேற்கொள்ள வேண்டும் என பார்க்கின்ற பொழுது அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் அர்ச்சனை செய்வது, குறிப்பாக வந்து ஜாதக ரீதியாக சனிக்கிழமை அன்று சனி பகவான் ஸ்தலங்களுக்கு சென்று இரும்பு பாத்திரத்தில் தீபம் ஏற்றுவது, ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையலாம். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக பண வரவுகளாம் இந்த ஆண்டில் ஓரளவுக்கு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருப்பது, இறை வழிபாடுகள் மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நேயர்களே, இதுவரை சிம்ம ராசிக்கான புத்தாண்டு பலன்களை உங்களிடம் கூறினேன். மற்ற ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்களை கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம். 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள்.